என் பெயர் சங்கீதா. எனக்கு வயது 52. நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள். என் கணவருக்கு 54 வயது. நாங்கள் இருவரும் 20 வயதுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு 2 மகன்கள். அவர்களுக்கும் திருமணமாகி எங்களுக்கு பேரப்பிள்ளைகள் கூட ஆகிவிட்டனர். பணத்துக்கோ வசதிக்கோ எந்த குறையும் இல்லை. என் கணவர், மகன்கள், பேரக்குழந்தைகள் எல்லோருமே என் மீது அளவு கடந்த பாசம் காட்டுகிறார்கள். வெளியில் பார்க்கும்போது என் வாழ்க்கை மிக சரியாக இருந்தது. ஆனால் நானும் ஒரு பெண்தானே. வயசு 52 ஆகிவிட்டதால் ஆசைகள் இல்லாமல் போய்விடுமா? 45 வயது வரை என் மகன்களை படிக்க வைப்பது, அவர்களுக்கு திருமணம் செய்வது, பேரக்குழந்தைகளை பார்த்துக் கொள்வது என்று நாட்கள் விரைந்தோடின. ஓய்வே இல்லாமல் வேலைதான் இருந்தது. இப்போது அந்த கடமைகள் எல்லாம் முடிந்துவிட்டன. மகன்கள் வெளியூரில் தங்கி வேலை பார்க்கிறார்கள். அவர்களின் மனைவிகளும் குழந்தைகளும் அவர்களுடன் இருக்கிறார்கள். வீட்டில் நானும் என் கணவரும் மட்டும்தான். என் கணவருக்கு இந்த ஓய்வு பிடித்திருக்கிறது. அவர் நன்றாக ஓய்வெடுக்கிறார். ஆனால் என்னால் சும்மா இருக்கவே முடியவில்லை. மனதுக்குள் ஏதோ ஒரு எரிச்சல், ஏக்கம். நான் நிறைய நண்பர்களை வைத்திருந்தேன். ஒரு காலத்தில் தினமும் வீட்டை விட்டு கிளம்பி அவர்களை பார்க்கச் செல்வேன், அல்லது ஷாப்பிங், கோயில் என்று ஏதாவது சொல்லிக்கொண்டு வெளியேறுவேன். வீட்டிலிருக்கவே மனம் வரவில்லை. வயதுக்குள் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்ற ஆசை வலுத்தது. என் மனதுக்குள் ஒரு 16 வயது இளம்பெண்ணின் சுறுசுறுப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆசைதான் என் வாழ்க்கையையே திசை திருப்பப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. நான் தினமும் வெளியே கிளம்பும்போது கணவரிடம் பொய் சொல்லத் தொடங்கினேன். நண்பர்களை பார்க்கிறேன், சந்தைக்குப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வேறு இடத்திற்குச் சென்றேன். நான் எங்கே செல்கிறேன் என்பதை மறைக்க ஆரம்பித்தேன். அந்த இடம் ஒரு கல்லூரிக்கு அருகிலிருந்த ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு. அங்கு யார் வசித்தார்கள் தெரியுமா? எனக்கு மிகவும் வேண்டிய ஒருவர். நான் இன்றைக்கு நேற்று அங்கு செல்லவில்லை. கடந்த 2 வருடங்களாகவே என் கணவரிடம் பொய் சொல்லிவிட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குத்தான் வந்து கொண்டிருந்தேன். அன்றும் நான் அங்கு வந்திருந்தேன். ஆனால் அன்று மாலை என் கணவர் வீட்டில் தனியாவே இருந்தார். நான் மார்க்கெட்டுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவள் திரும்பி வராததால் அவர் மிகவும் கவலைப்பட்டார். என் கணவர் முதலில் என் மூத்த மகனுக்கு ஃபோன் செய்தார். அம்மா, மார்க்கெட்டுக்கு போனேன் என்று சொல்லிவிட்டு போனார், இன்னும் வரவில்லை. போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டது என்று கூறி கலங்கினார். மகனோ, அப்பா கவலைப்படாதீங்க, அம்மா எங்காவது தாமதமாக போயிருப்பார், போனுக்கு சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம் என்று சமாதானம் சொன்னான். மாலை 7 மணி வரை என் கணவர் காத்திருந்தார். நான் வராததை உணர்ந்ததும் அவர் மிகவும் பயந்து போனார். உடனே அருகிலிருந்த காவல் நிலையத்திற்குச் சென்று புகார் அளித்தார். என் மனைவி காலையில் சென்றவர் வழக்கமாக மாலைக்குள் திரும்பிவிடுவார். இன்று அவர் எங்கே போனார் என்று தெரியவில்லை. போனும் ஸ்விட்ச் ஆஃப் உள்ளது என்று கூறினார். போலீசார், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் மனைவி நிச்சயமாக திரும்பிவிடுவார். நீங்கள் வீட்டுக்குச் சென்று ஓய்வெடுங்கள். காலையில் வராவிட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறி அனுப்பினர். என் கணவர் வீட்டுக்கு திரும்பினார். ஆனால் அவருக்கு தூக்கமே வரவில்லை. விடியற்காலை 6 மணி வரை நான் வராததால் அவர் மீண்டும் போலீசுக்கு ஃபோன் செய்து அழுது கொண்டே கூறினார், என் மனைவி இன்னும் வரவில்லை. போலீசார் உடனே வீட்டுக்கு வந்தனர். முதலில் அவர்கள் என் கணவரையே சந்தேகித்தார்கள். நீங்கள்தான் ஏதாவது செய்துவிட்டு மனைவியை காணோம் என்று நடிக்கிறீர்களோ என்று சோதனை செய்தார்கள். பின்னர் என்னுடைய ஃபோன் எண்ணை வாங்கி கடைசியாக எங்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆனது என்று கண்டுபிடித்தார்கள். அது ஒரு கல்லூரிக்கு அருகிலிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு. மேலும் நான் கடைசியாக யாருடன் ஃபோனில் பேசினேன் என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த அழைப்பும் அதே குடியிருப்பிலிருந்து வந்திருந்தது. உடனே போலீசார் அந்த முகவரிக்குச் சென்று அங்கிருந்த ராகேஷ் என்ற 24 வயது இளைஞனை கைது செய்தார்கள். என் கணவருக்கோ அதிர்ச்சி. இந்த பையனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இவனை பார்த்ததே கிடையாது என்றார். ஆனால் ராகேஷ் விசாரணையில் ஒவ்வொரு உண்மையாக வெளிப்படுத்தினான். அவனுக்கும் எனக்கும் உறவு இருந்தது, அதுதான் உண்மை. ராகேஷ் என் கல்லூரி தோழியின் மகன். என் தோழி தற்போது வெளியூரில் வசித்தாள். தோழியின் மகன் என்ற காரணத்தில் நான் அடிக்கடி அவனை பார்க்கச் செல்வேன். ஆனால் அவனுடைய பார்வை என் மீது சற்று மமாறுபட்டதாக இருந்தது. எனக்கு அது நன்றாகத் தெரியும். எனக்குள்ளும் ஒரு புரியாத ஆசை நெடுநாட்களாக இருந்தது. என் தோழி, இவன் படிப்பை முடித்துவிட்டான், இனி வேலைதான் பாக்கி, நான் சொந்த ஊருக்குப் போகிறேன், இவனை ஏதாவது செய்யவிடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள்.
அதன் பிறகு நானே அவனை அடிக்கடி பார்த்துக் கொண்டேன். ஆனால் அவன் ஒரு நேர்மையான ஆள் கிடையாது. ஒரே நேரத்தில் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தான். வாட்ஸ்ஆப்பில் பேசுவது, போனில் நேரம் கழிப்பது என்று ஒரு சுற்றிப் பிடிப்பவனாகவே இருந்தான். ஒரு நாள் மதியம் நான் அவனை பார்க்கச் சென்றேன். அப்போது அவன் குடிபோதையில் இருந்தான். நான் சரியான நேரத்தில் போயிருந்தேனோ என்று தோன்றியது. அவன் போதையில் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டான். சுமார் 2 வருடங்களாக எனக்கும் அவனுக்கும் உறவு இருந்தது. அது எனக்கு பிடித்திருந்ததால் என்னால் அவனை விட்டு பிரிய முடியவில்லை. ஆனால் அவனுக்கு வேலையில்லை, சுற்றித்தான் இருந்தான். அவன் அம்மா அவனுக்கு செலவுக்கு பணம் தருவதை நிறுத்திவிட்டாள். கடன் வாங்கி வாங்கி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவன் கடன்பட்டிருந்தான். கடன்காரர்களின் தொல்லையும் பணமின்மையும் அவனை வாட்டின. அப்போது அவன் தனக்கு தெரிந்த பெண்கள் அனைவரிடமும் செலவுக்கு பணம் கேட்க ஆரம்பித்தான். என்னிடமும் அவன் அடிக்கடி பணம் கேட்டு தொல்லைப்படுத்தினான். அதனால் நான் அவனை பார்ப்பதை குறைத்துக் கொண்டேன். காசு கேட்டு ரொம்ப தொல்லை பண்றான் என்று மனதில் நினைத்தேன். பல நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் அவனே எனக்கு போன் செய்து மிக இயல்பாக பேசி என்னை சந்திக்க அழைத்தான். அவன் இப்போது பணச்சிக்கலில் இல்லை என்று நினைத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பாக்கணும் என்ற ஆசையில் நானும் என் கணவரிடம் பொய் சொல்லிவிட்டு மார்க்கெட் போவதாக கூறி கிளம்பினேன். நான் நினைத்தது போலவே அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். எனக்கும் அவனை பார்த்ததும் சந்தோஷமாக இருந்தது. அன்று அவன் பணத்தை பற்றி எதுவும் பேசவில்லை. நான் மேலும் நிம்மதியாக இருந்தேன். அவன் ஒரு பீர் பாட்டிலை எடுத்து வந்து எனக்கு கொடுத்தான். அவனும் அதை முழுவதுமாக குடித்தான். நானும் அந்த பாட்டிலை முழுவதுமாக குடித்தேன். நான் இதுவரை மதுவை தொட்டதில்லை. அதை குடித்தவுடனே போதை தலைக்கேறியது. அந்த உணர்வு எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. நான் ஒரு ஆனந்தக் கடலில் மூழ்கியது போல் உணர்ந்தேன். எனக்கு சுற்றுப்புறம் தெரியாமல் போனது. என் உடம்பில் 5 பவுன் எடையுள்ள தாலி, கையில் வளையல்கள், காதில் கம்மல்கள், கழுத்தில் சங்கிலி என்று நிறைய நகைகள் இருந்தன. அவனுடன் இருக்கும்போதும் நான் அவற்றை கழட்டுவதில்லை. அவன் கண்களுக்கு அந்த நகைகள் மின்னின. பணமில்லை, ஆனால் இந்த தங்கமே போதும். 3 லட்சக் கடனை எளிதில் அடைத்துவிடலாம் என்று அவன் முடிவு செய்திருந்தான். போதையில் நான் சுயநினைவின்றி இருந்தேன். அப்போது அவன் திடீரென்று என்னுடைய புடவையை எடுத்து என் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். நான் மதுவின் போதையில் இருந்ததால் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் உடம்பில் எந்த தெம்பும் இல்லை. அவன் என் கழுத்தை நெரித்தபோது அதை தடுக்கக்கூட என்னால் முடியவில்லை. சில நிமிடங்களில் என்னை அந்த இடத்திலேயே கொன்றுவிட்டான். அவன் என் உடம்பிலிருந்து நகைகள் அனைத்தையும் கழற்றிக் கொண்டான். பின்னர் அந்த நகைகளை ஒரு அடகு கடையில் வைத்து 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினான். உடனே அந்த பணத்தை கொண்டு போய் தான் யாருக்கு கடன்பட்டிருந்தானோ அவர்களுக்கு கொடுத்து கடனை அடைத்துவிட்டான். இந்த செயல்கள் அனைத்தையும் அன்று மாலைக்குள் முடித்துவிட்டான். என்னை கொன்ற பிறகு அவன் என் உடலை குளியல் அறையில் ஒளித்து வைத்தான். பின்னர் இரவு நேரத்தில் அவனுக்கு வேறு ஒரு பெண் தேவைப்பட்டது. அருகிலுள்ள கல்லூரியில் படிக்கும் ஒரு இளம் பெண்ணை அழைத்து வந்தான். அந்த பெண் குளியலறையில் என்னுடைய உடல் இருப்பதை அறியவே இல்லை. ராகேஷ் அந்த பெண்ணுடன் இரவு முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தான். கடனை அடைத்த சந்தோஷத்தில் அவன் அந்த பெண்ணுடன் பொழுதுபோக்கினான். யாருக்கும் எதுவும் தெரியாது. மறுநாள் காலை அவன் தூங்கி எழுந்ததும் திடீரென்று என்னுடைய நினைவு வந்தது. நேராக குளியலறைக்குச் சென்றான். அங்கே நான் இறந்து கிடப்பதை பார்த்ததும் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பயத்தில் அவன் வெளிறிப் போனான். எப்படியாவது இந்த உடலை மறைத்துவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவன் கதவை திறந்தான். வாசலில் போலீசாரும் என் கணவரும் நின்று கொண்டிருந்தார்கள். போலீசார் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு அறையாக தேடினார்கள். இறுதியாக குளியலறையை திறந்தார்கள். அங்கே நான் கிடந்தேன். என் கணவர் என்னை பார்த்ததும் கதறி அழுதார். அவரால் நம்ப முடியவில்லை. இவள் இன்னும் சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை உயிரோடு இருந்தாளே என்று அவர் புலம்பினார். நான் அந்த குளியலறையில் இறந்து கிடந்ததை பார்த்த பிறகுதான் அவருக்கு நான் சொன்ன பொய்கள், நான் மறைத்துச் சென்ற இடங்கள், என் ஆசைகள் அனைத்தும் புரிந்தன. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. போலீசார் ராகேஷை கைது செய்தனர். விசாரணையில் அவன் கொலைக்கான முழு காரணங்களையும் ஒப்புக்கொண்டான். எனக்கு பணம் தேவைப்பட்டது. அவளிடமிருந்த நகைகள் என்னை கவர்ந்தன. நான் முன்கூட்டியே திட்டமிட்டேன் என்று கூறினான். இந்த கதை நமக்கு பல பாடங்களைச் சொல்கிறது. முதலாவது,
வயதுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை முக்கியம். 50 வயதில் 16 வயதுத்து பெண் போல் உணர்வது தவறல்ல, ஆனால் அந்த உணர்வுகளை சரியான திசையில் திருப்ப வேண்டும். பொய்கள், இரகசியங்கள், தகாத உறவுகள் எப்போதும் துன்பத்தில்தான் முடியும். சங்கீதாவுக்கு எல்லா வசதிகளும் இருந்தன. பணம், குடும்பம், பாசம் எல்லாம் இருந்தும் மனதின் ஓர் ஓட்டை அவளை படுகுழியில் தள்ளியது. இரண்டாவது, எந்த வயதிலும் நம்முடைய மன ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். தனிமை, ஓய்வு, அதிக ஓய்வு நேரம் இவை ஆபத்தான கலவைகளாக மாறும். சங்கீதாவுக்கு வேலையில்லை, பொழுதுபோக்கில்லை, உண்மையான நண்பர்கள் இல்லை. அவள் என்ஜாய் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தன்னை அழித்துக் கொண்டாள். அவள் குடும்பத்தினருடன் உரையாடல்கள் இல்லாமல் அவர்களின் மீதான பொறுப்புகள் முடிந்ததும் வெறுமையை உணர்ந்தாள். மூன்றாவது, பொய்கள் ஒருபோதும் நிலைக்காது. கணவனிடம் தினமும் பொய் சொல்லி பழகியவள் இறுதியில் உயிரையே இழந்தாள். பொய்கள் பெரிய இடைவெளிகளை உருவாக்குகின்றன. உண்மை வெளிப்படும்போது அது பெரும்பாலும் மிகவும் தாமதமாகிவிடும். போலீசார் விசாரித்தபோது சங்கீதாவின் தொலைபேசி அழைப்புகளும் பயணங்களும் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன. சங்கீதாவின் கதை ஒரு எச்சரிக்கை. ஆனால் அதே நேரத்தில் நாம் அதிலிருந்து நேர்மறையான வழிகளை கற்றுக்கொள்ளலாம். முதல் வழி, புதிய பொழுதுபோக்குகளை உருவாக்குதல். வயது 50க்கு மேல் இருப்பவர்கள் இசை, ஓவியம், தோட்டக்கலை, சமையல், எழுத்து, வாசிப்பு போன்றவற்றில் ஈடுபடலாம். இவை மனதை ஆக்கிரமித்து தனிமையை போக்கும். இரண்டாவது, சமூக பணிகளில் ஈடுபடுதல். ஏழை குழந்தைகளுக்கு கற்பித்தல், முதியோர் இல்லங்களில் நேரம் செலவழித்தல் அல்லது ஆன்மீக மையங்களில் பணியாற்றுதல் இவை வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை தரும். பணக்கார வீட்டிலிருந்த சங்கீதா தன் நேரத்தை மற்றவர்களுக்கு உதவுவதில் செலவழித்திருந்தால் அவள் ஒருபோதும் அந்த இளைஞனிடம் விழுந்திருக்க மாட்டாள். மூன்றாவது, குடும்பத்தினருடன் திறந்த உரையாடல். கணவனிடம், எனக்கு வீட்டில் சலிப்பாக இருக்கிறது, நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவர் அவளுக்கு ஒரு வழி கண்டுபிடித்திருப்பார். நண்பர்கள் அல்லது மனநல ஆலோசகரிடம் பேசியிருந்தால் அவளுடைய உணர்வுகள் சரியான புரிதலை பெற்றிருக்கும். சங்கீதாவின் மரணத்திற்குப் பிறகு அவள் குடும்பம் சிதைந்து போனது. கணவர் மிகுந்த குற்ற உணர்வுடன் வாடினார். நான் அவளுக்கு போதுமான கவனம் கொடுக்கவில்லை, அவளுக்குள் என்ன நடக்கிறது என்று கேட்டறியவில்லை என்று அவர் அடிக்கடி தன்னைத்தானே நொந்து கொண்டார். மகன்களும் தாயின் மீதிருந்த பாசத்தை நினைத்து நொந்து போனார்கள். அம்மாவுக்கு ஏன் இந்த அவசியம் ஏற்பட்டது? நாங்கள் அவளை கவனித்துக் கொள்ள தவறிவிட்டோமா என்று புலம்பினார்கள். பேர குழந்தைகளுக்கு பாட்டியின் நினைவு இனிப்பு வைத்து பழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த வீட்டில் சிரிப்பொலிகள் நின்று போயின. சங்கீதாவின் உடைமைகளை பார்க்கும்போதெல்லாம் வீடே ஒரு கல்லறை போலிருந்தது. கணவரோ அவள் வாங்கிய நகைகள், அவள் அணிந்த உடைகள் எதையும் அகற்றவில்லை. அவள் இன்னும் இங்கே இருக்கிறாள் போல் அவர் வாழ்ந்தார். ராகேஷ் விசாரணையில் ஆயுள் தண்டனை பெற்றான். சிறையில் அவன் தன் செய்கையை நினைத்து வருந்தினான். ஆனால் வருந்துவதால் திரும்பி வந்துவிடுவதா ஒரு உயிர்? சங்கீதாவின் தோழி ராகேஷின் தாய் தன் மகனின் குற்றத்திற்கு தானே காரணமோ என்று மனம் நொந்து போனாள். நான்தான் அவனை தனியாக விட்டுவிட்டு போனேன் என்று அழுதாள். இறுதிக் கருத்து, ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் உண்டு. வயது ஒரு தடையல்ல. ஆனால் ஆசைகளை நிறைவேற்றும் வழியில் நேர்மையும் பாதுகாப்பும் குடும்பத்தின் மீதான மரியாதையும் இருக்க வேண்டும். பொய்களும் இரகசியங்களும் கட்டியெழுப்பப்படும் காதலோ துண்டு பின்னல்களோ ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது. நமக்குள் இருக்கும் வெறுமையை உண்மையான தொடர்புகள், ஆரோக்கியமான பொழுதுபோக்குகள் மற்றும் தன்னம்பிக்கை மூலம் மட்டுமே நிரப்ப முடியும்.